ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தாம்பரம் கிருஷ்ணாவில் இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த மிஷின் பிரில்லியன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ எடுக்க போகிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சிங்கர் M3305. இதில் என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஸ்டிச் வருதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு மிஷின் ஓப்பன் பண்ணி ஒரு லைவ் டெமோ காட்ட போகிறேன். கடை நியர்பை வந்து தாம்பரம் கிருஷ்ணா தான். தாம்பரம் சென்னையில் வந்து தாம்பரம் வந்துட்டிங்கன்னா தாம்பரத்தில் வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். மிஷின் ஓப்பன் பண்ணுறேன், அன்பாக்சிங் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் பார்த்தீங்கன்னா சிங்கர் S3305. இதில் என்னென்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா? ஸ்டிச்சஸ் பாருங்கள், இவ்வளோ டிசைன் ஸ்டிச்சஸ் வரும். சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோல், ஒரே ஸ்டெப்பில் பட்டன் ஹோல் அடிக்கும். ஃபுல்லாக அலுமினியம் பாடி, அப்புறம் ஃப்ரீ ஹேண்டு வராங்க. இது வந்து ஒரு ஸ்லீவ் அப்படியே உள்ளே விட்டு ஈஸியாக தைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ மிஷினை திருப்பலாம். எம்ஆர்டி பார்க்கலாம். நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா மிஷினோட நெட் வெயிட் 5.6 kg. பாக்ஸோட டோட்டல் வெயிட் கேஜ் வந்து 7 kg வரும். உங்களுக்கு பார் கோடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எம்ஆர்பிக்கு வரலாம். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 14,795 எம்ஆர்பி. ஆக்சுவலி இந்த ப்ரைஸ் தர மாட்டார் சார், இதோட கம்மியாக தான் தருவார். ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு டோர் சர்வீஸ் தராரு சார். அப்படி எமர்ஜென்சியில் நீங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரி, இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர், அப்புறம் வந்து அசசரிஸ்லாம் வந்துருக்கு. இது வந்து ஹரிஸ்டோ பாக்ஸ் மாதிரி. மிஷினை பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஓப்பன் வச்சு இப்போ இது எடுக்கலாம். ஒரு டைனிங் பிளேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாப்பர் பெருசு, சின்ன ஸ்டாப்பர் ஒன்று, சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோல், பட்டன் அட்டாச்சர் ஃபுட். இது வந்து இது வந்து நீங்கள் பைப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சாரி பீக்கோ ஃபுட். அதில் வந்து மென்ஷன் பண்ணலை, அந்த இமேஜில் இல்லை, ஆனால் இதில் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெனன் கைடு. டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மெயின். சாரி பீக்கோ இல்லை சாரி உருட்டி அடிக்கிறீங்க வச்சுங்களேன், ஒரு பார்டர் அடிக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஷாலை வந்து ஒரு பெட்ஷீட்டை உருட்டி அடிக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா இது எங்கே மாட்டணும் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபுட் இருக்கும்போது பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல இந்த சின்ன ஸ்பேஸ் தெரியலையா, அதுக்குள்ளார வச்சு உள்ளே அழுத்துனீங்கன்னா இது உள்ளே போயிடும். இது வந்து நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாபின் கேஸ் டைப் தான், அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதில் க்ளீன் பண்ணி ஈஸியாக மாட்டிக்கலாம். பாபின் கேஸ் ஈஸியாக எடுத்துகிட்டு ஈஸியாக மாட்டலாம். நூல் கீழ் மாட்டிச்சுன்னா இது டோட்டலாக கட்டிட்டு ஈஸியாக மாட்டிக்கலாம். இப்போ இது வந்து ஆன் பண்ணி இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் போடுறதுன்னு மிஷினை பார்க்கலாம். அதுக்கப்புறம் டயல் மேட்ரை சொல்லிடுறேன். டயல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டென்ஷன். எப்போவுமே டென்ஷன் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் கொடுப்பாங்க. ஏன் அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேதரிங் பண்ணச்சு இது வந்து 9 வரைக்கும் இருந்தால் தான் நிறைய கேதரிங் வரும். நார்மலாக தைக்கும் போது வந்து 4 வச்சா போதும். எம்ப்ராய்டிங் பண்ணும் போது 1க்கும் 0க்கும் இடையில, இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருந்தால் 0 கூட வச்சுக்கலாம், ரொம்ப டைட்டாக இருந்தால். நெக்ஸ்ட்டு வந்து வித்துக்கு வரலாம். நார்மலாக தைக்கும் போது 0 வச்சுக்கோங்க. அதே உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வித்து டிசைன் வச்சு தைக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா 5 mm வச்சுக்கலாம். 5 mm வச்சு தைச்சிக்கலாம். S1 அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, S1 வந்து இது ஸ்டிச் லென்த்து, இதுக்குள்ளே தான் ஸ்டிச் லென்த் இருக்குது. தள்ளுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4 இருக்குது. 4 வந்து லார்ஜ் ஸ்டிச், இது மீடியம், ஸ்மால், இது வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதாக வரும். அதே இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளிங்கன்னா 0லேருந்து இன்னும் இப்படி இழுங்க வரும். டையில் வந்து இப்படி இழுத்திங்கன்னா S1 வந்துடும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும். S1 வச்சிங்கன்னா இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த ப்ளூ டிசைன்ஸ் எல்லாம் வரும்.
கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ டிசைன்ஸ்லாம் வரும். அது 1க்கும் 0க்கும் இடையில வச்சிங்கன்னா 1க்கும் 0க்கும் இடையில வச்சிங்கன்னா இந்த பிளாக் டிசைன்ஸ் எல்லாமே வரும். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஷினை ஓப்பன் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாபின் சுற்றுற வேலையை பார்த்துக்கலாம். பாபின் கேஸ் இதுக்குள்ளார இருக்குது. ஆனால் நான் புது பாபின் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இதாக இருக்கும். இந்த பாபின் எடுத்துகிட்டு டாப்பில் மாட்டிக்கிங்க. இந்த பாபின் எப்படி சுற்றணும் பாருங்கள். இதை இங்கே ஃபஸ்ட், அதுக்கப்புறம் இது செகண்ட் ஒரு டர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் த்ரெட்டை சும்மா கையில் சுற்றிக்கோங்க போதும். இதை ரைட் சைடு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாபின் நான் ஃபுட்டை மெதிக்க போகிறேன். தேவையான அளவு சுற்றிக்கோங்க. எனக்கு இவ்வளோ போதும். எடுத்துகிட்டு கையில் வெட்ட வேணாம், சைடில் வெட்டிக்கலாம். சைடில் வெட்டியாச்சு. இப்போது நம்ம பாபின் கேஸ் வெளில எடுத்துகிட்டு நம்ம போட்ட நூலை உள்ளே போடலாம். இப்போ வந்து நம்ம பாபின் உள்ளே போட்டாச்சு. உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ ஹேண்ட் ஆமுல். ஸ்லீவ் ஓப்பனாக இருக்கும். ஸ்லீவ் அப்படியே இப்படி உள்ளே விட்டுட்டு ரோல் பண்ணி தைக்கலாம். இது வேணாம் அப்படின்ட்டிங்கன்னா இந்த ஆப்ஷனை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாப் த்ரெட்டிங் போய்க்கலாம். டாப் த்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா இது 1, நெக்ஸ்ட்டு இதை விட்டுருணும், இந்த லைன் விட்டுருணும். இது ஒன்லி ஃபார் பாபின் வைண்டர். இது 2, அப்படியே கீழே வாங்க. 3 டர்ன் பண்ணுங்கள். 4 ஓகே. இப்போ வீலை இந்த பேலன்ஸ் வீலை இப்படி சுற்றுனீங்கன்னா இது பேர் டேக்கப் லிவர். இந்த டேக்கப் லிவர் மேலே வந்துடும். அதில் ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதில் ஆட்டோ த்ரெட் சிஸ்டமும் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்டு கீழே இருக்குங்க. ஊசி வந்து ஃபுல்லாக அப்பில் இருக்கா பார்த்துங்க. அப்பில் இல்லைன்னா ஆட்டோ த்ரெட்டு போட முடியாது. ஃபஸ்ட்டு வீலை ரோல் பண்ணி நல்லா டோட்டலாக நல்லா அப்பில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆட்டோ த்ரெட்டை பொறுமையாக இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்து உள்ள லாக் ஆகிடும். இது 2 கையில் தான் போடணும். எப்படி பண்ணணும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துன்னு இருக்கணும். நான் ஃபோனை வச்சுட்டு இது காட்டுறேன் எப்படி பண்ணணும். ஓகே, பொறுமையாக பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆட்டோ த்ரெட் போட போகிறோம். ஆட்டோ த்ரெட் வந்து லிவர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. லிவர் இப்படி கீழே இழுத்திங்கன்னா ஓகேங்களா, லிவர் கீழே வந்துதா பாருங்க. கீழே இழுத்துட்டு அந்த லிவர் லாக் ஆகாதா, நூலில் லாக் ஆகிடும். இந்த த்ரெட் எடுத்துக்கலாம். இவ்வளோ லாக் ஆகிடுச்சு. பொறுமையாக அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி வெளியே வந்துச்சா. இதை தான் நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். பொறுமையாக வெளில எடுத்துருங்க. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ அடிநூலை நம்ம கையில் சுற்றி எடுத்துக்கலாம். அடிநூலும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மிஷின் தைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நார்மல் ஸ்டிச்சு தைச்சு பார்க்கலாம். ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டேன். இப்போ நார்மல் ஸ்டிச் வைக்கணும் அப்படின்னிங்கன்னா செட்டிங் என்னென்னு சொல்கிறாங்க. நார்மல் ஸ்டிச் வைக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா இது 4ல் வச்சுக்கணும். வித்து வந்து 0 வச்சுக்கோங்க. ஸ்டிச்சில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மால் சைஸ்னால் வந்து ஒரு 2.5 வச்சுக்கிறேன். 2.5 வச்சுட்டு இங்கே நார்மல் ஸ்டிச்சுக்கு நேராக வச்சுக்கிறேன்.
நார்மல் சுவிட்சுக்கு நேராக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்விங் பண்ணலாம். மிஷின் பார்த்திங்கன்னா நாய்ஸ் சுத்தமாக இல்லை, நல்லாயிருக்கு மிஷினு. இதில் ரஃப்பும் அடிக்கலாம் வாங்க, ரஃப்பும் இருக்குது இதில். ஜிக்ஸாக்கோட வித்து சைஸ் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஜிக்ஸாக் வித்தை அப்படியே 5 மாற்றிக்கலாம். இங்கே ஜிக்ஸாக் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஜிக்ஸாக் வித்து எவ்வளோ பெருசுன்னு பார்க்கலாம். நல்லா ப்ராடாக தாங்க வந்திருக்கு, நல்லா ப்ராடாக இருக்குது ஜிக்ஸாக் வித்து. இப்போது நம்ம வந்து ஜிக்ஸாக் பார்த்தாச்சு, டிசைன் எப்படி இருக்குது பார்க்கலாம். டிசைன் வைக்கணும் அப்படின்ட்டிங்கன்னா இது ஹனி ஹோம் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, ஹனி ஹோம் வைக்க போகிறேன். இங்கே என்ன பண்ணோன்னா பாருங்கள், 0 வந்துடுச்சா, இன்னும் திருப்புங்க. இன்னும் இதில் அப்படி எழுத்திங்கன்னா இது வருது பாருங்கள், S1 வருதா. S1 வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹனி ஹோம் வந்து இப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்கள். இதுதான் ஹனி ஹோம். இது வந்து ப்ளூ டிசைன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபுட்டை வந்து இந்த கம்பி இப்போ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கம்பி வந்து இங்கே டிசைன் பண்ண வச்சுக்கோங்க, கீழே இருக்குங்க. இந்த டிசைன் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டிங்கன்னா இதுதான் கைடு. இப்போது இதை விட்டு இது தள்ளி வராமல் இருக்குது தான் இந்த கைடு. இதுக்கு தான் இந்த கைடு யூஸ் ஆகும். இது வேணாம் அப்படின்ட்டிங்கன்னா இது ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுட்டு எப்படி எடுக்கணும் பார்த்துக்குங்க. ஃபுட்டை வந்து ஜஸ்ட் உங்கள் கையில் பிடிச்சி நம்ம பக்கம் எடுத்திங்கன்னா வந்துடும். இதில் வந்து பீக்கோ ஃபுட் இருக்குது. பீக்கோ எப்படி அடிக்கணும்னு சொல்லிடுறேன். எடுத்து உள்ளே லாக் பண்ணிக்கோங்க. உள்ளே லாக் பண்ணிங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். இப்போ வந்து நான் பீக்கோ ஃபுட்டு லாக் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா டென்ஷன் 4, வித்து 5, ஸ்டிச்சு லென்த்து 2.5, அப்புறம் ஜிக்ஸாக் வச்சுக்கணும். அவ்வளோதான். ஜிக்ஸாக் வச்சுட்டு நம்ம ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு உருட்டி உள்ளார வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு செகண்ட். புட்டு கீழே இருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இது லேசாக மடிச்சுட்டா போது வருங்க. தைக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த ஃபிங்கரை இதுக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு தூக்கி பிடிச்சிங்கனால போது வருங்க. இதுதான் சாரி பீக்கோ சொல்லுவாங்க. இது பார்க்கும்போது நல்லா அழகாக உருட்டி வரும். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது வெளில எடுத்துடலாம். இது வந்து ஜிப்பர் ஃபுட்டு சொல்லுவாங்க. இது வந்து வேணுங்க, இப்படியே மாட்டிக்கலாம், லெஃப்ட்லேயே மாட்டிக்கலாம். இது ரைட் சைடு, இந்த பக்கம் மாட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு. பைப்பிங்கு இதெல்லாம் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது யூஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக ஜிக்ஸாக் வித்து 0 தான் இருக்கணும். ஏன்னா அங்கே ஊசி உடஞ்சிரும் உங்களுக்கு, இது மேலே பட்டு ஊசி உடஞ்சிரும். அதனால் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கணும், நார்மல் ஸ்விட்ச் தான் வச்சுக்கணும். ஜிப் அடிக்க வச்ச ஜிப்பு பைப்பிங்லாம் உருட்டு வச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ணால் வெளில எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோல் எப்படி அடிக்குதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இது பின்னாடி வந்து நம்ம வந்து இது வச்சிடணும், பட்டன் இங்கே தான் லாக் பண்ணோம். பட்டன் இல்லாதனால நான் வந்து பாபின், இந்த சைஸ் பாபின் வச்சுக்கிறேன். பாபின் வச்சுட்டு கீழே பின் லாக் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். இது லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு ஆட்டோ த்ரெட் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ த்ரெட் இருக்கும். அது பின்னாடி வந்து ஒரு லிவர், அந்த பட்டன் ஹோல் லிவர் கீழே இழுத்துட்டு ஒரு வாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஒரு காஜாவுக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து நீங்கள் காஜா வச்சுக்கணும். காஜா வச்சுட்டு
வித்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராடாக வேணுமோ ப்ராடாக வச்சுக்கலாம். ஸ்டிச்சு லென்த்து பார்த்தீங்கன்னா 1க்கும் 0க்கும் இடையில வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம காஜா அடிக்கலாம். ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 தையல் அந்த பக்கம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே ஆட்டோமேட்டிக்காக அடிக்கலாம். நீங்கள் என்ன வச்சிங்களோ அதே சைஸ் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு. காஜா ரெடி. சிங்கிள் ஸ்டெப்பில் காஜா உங்களுக்கு அடிச்சிடும். அடுத்த காஜா அடிக்கலாம். எப்பவுமே ஒரு காஜாவுக்கு ஒரு வாட்டி இந்த லிவர் இப்படி அழுத்தணும். இப்படி இருக்கு இல்லையா, இந்த லிவர் உள்ளே அழுத்தணும். உள்ளே அழுத்திட்டு அடுத்த காஜா நீங்கள் தைக்கலாம். இது வந்து சிங்கிள் ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டுலாம் 1 2 3 திருப்பணும் இல்லையா, அது சிங்கிள் ஸ்டெப்பில் உங்களுக்கு காஜா அடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சீம் ரிப்பர் வச்சு காஜா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்கள் மிஷின் அவைலபிளாக வேணும் அப்படி தாம்பரம் நியரில் இருந்தீங்கன்னா தாம்பரம் கிருஷ்ணா ஸ்டோர்ஸ் வந்துடுங்க. பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் தான் இருக்குது, சென்னையில் இருக்குது இந்த கடை.